ஸோ ஹாய் கேஸ், நான் உங்கள் தண்டபாணி. ஸோ நம்ம இன்றைக்கி சண்டே Q&A செஷன். ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள். கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறத ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். நீண்ட நாள் எடுத்துக்கிட்டோம், பட் தட் இஸ் ஓகே. ஏன்னா நம்மளுடைய காணொளி அப்படிங்கிறது வந்து ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு முனைப்போட ஒரு பாதையில் செல்லணும் அப்படிங்கிறவர்களுக்கு மட்டுமே வந்து ஏதுவானது. கேளிக்கைகள் இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை, காரியம் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால டைம் எடுத்ததுங்கிறது பரவாயில்ல. இது யாருக்கு எந்த நேரத்தில் எந்த செய்தி சென்று சேரணுமோ அது சரியான நேரத்தில் உங்களுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறது நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய வந்து பார்க்கலாம். ஸோ இந்த காணொளிகள்னால நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அதையும் கமெண்ட் செக்ஷன் நான் தினமும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும், நம்மளுடைய இங்கே கமெண்ட் செக்ஷன்லேயே ஆகட்டும், வாழ்த்து தெரிவித்த அனைவருக்குமே வந்து ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனல் 5 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்குது. சேனல் ஆரம்பித்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம கூட இந்த 5 வருஷமாக முழுசும் எல்லா காணொலிகளும் பார்த்து நம்ம கூட தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஆட்கள் உண்டு. ஸோ ஒருத்தரையும் ஸ்பெசிஃபிக்காக பேர் சொல்ல வேண்டாங்கிறனால உண்டு. ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், யார் யாருன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களும் உண்டு. எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய சேனலுக்கு ஒரு கிரீடம் போல். ஸோ புதிதாக இணைந்தவர்களும் தொடர்ந்து பயணிப்போம். நிறைய சுவாரஸ்யமான திருவருள் கருணையினால் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் அப்படிங்கிறது நமக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. கிடச்ச வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் போட்டிருக்கோம். உள்ள சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளேலிஸ்ட்டுக்கு லிங்க்கு எல்லாம் அழகாக ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட காணொலிகள், 1500க்கும் மேற்பட்ட காணொலிகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ யா தொடர்ந்து பயணிப்போம். எஸ், ஸோ இதை முன்னிட்டு ஒரு சின்ன ஒரு கிவ் அவே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. இப்போ நம்ம வர நம்மளுடைய ஆன்லைன் புக் ஸ்டோர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி தொடங்கி வர சனிக்கிழமை வரைக்கும், இன்னையிலேருந்து வரக்கூடிய சனிக்கிழமை வரைக்கும் நமக்கு ஏதாவது ஆன்லைனில் வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் ஏதாவது ஆர்டர்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் ரேண்டமாக யாராவது ஒரு 3 பேர்த்த செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு நூல் தரலாம் அப்படிங்கிறது. ஸோ யாரை செலக்ட் பண்ணோம், என்ன சுவாரஸ்யமான நூல் தந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து இந்த காணொலியில் பார்ப்போம். ஸோ ரேண்டமாக ஒரு 3 பேர்த்துக்கு அதை தரலான்னு. இனி ஒரு 2 பேர்த்துக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம். எங்கிட்ட இந்த 2 நூல் இருக்குங்க. சிவசூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூலும், ஸ்பந்த காரிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நூலும். இந்த ஸ்பந்த காரிக்கை நம்ம வந்து வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த சிவசூத்திரம் கூடிய விரைவில் வீடியோ பண்ணுவோம். என்னென்னா எங்கிட்ட இது ஏற்கனவே இந்த நூல் நான் வாங்கியிருந்தேன். அது தெரியாமல் திருப்பியும் ஆர்டர் போட்டேன். ஸோ இது எங்கிட்ட அடிஷ்னல், இதை நான் தொடவே இல்லை, அப்படி புத்தம் புதுசாக இருக்குது. எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னென்னா, ஒரு நூல் வாங்கினேன்னா இந்த மாதிரி எழுதிடுவேன், பேர் எழுதி அந்த தேதி எப்போ எங்கிட்ட வந்து சேர்ந்தது அப்படிங்கிறத எழுதிடுவேன். ஸோ இது இருக்குது. ஸோ இது ஆளுக்கு ஒன்றா கொடுக்கலாம் அப்படிங்கிறது. இது என்னென்னா, நம்ம கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கமெண்ட்ஸில் ரெகுலராக இருக்கக்கூடியவர்களை ரேண்டமாக ஒரு 2 பேர் செலக்ட் பண்ணி நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அவங்களை எப்படி என்னால் ரீச் பண்ண முடியும், உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொடுக்கும்பொழுது உங்களுடைய பேர் வரும் இல்லையா, நான் அந்த பேருக்குள்ளே போய் பார்க்குறேன். உங்களுடைய இமெயில் ஐடியோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடியோ ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறேன். உங்களுடைய வீட்டு அட்ரஸ், ஃபோன் நம்பர், பேர் இதெல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். ஸோ இதையும் வந்து இந்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளே நம்ம செஞ்சுருவோம். ஸோ யார் யாருக்கு இதெல்லாம் போய் சேர்ந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து கன்சால்டேட்டடாக ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி கிவ்அவேக்கு உண்டான ஒரு ஐடியா. இந்த என் பேர் எழுதி டேட் போட்டது உங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இருக்காது அப்படின்னு நம்புகிறேன். விருப்பம் பண்ணிருந்தால் ஓகே, ரைட். இல்லைங்க எனக்கு அது வேண்டாம்னாலும் தட் இஸ் ஓகே, பரவாயில்ல, ரைட், குட். இப்போ நம்ம வந்து கேள்வி பதிலுக்குள்ளே போவோங்களா. ஓகே. வித்யா நாயக்கர் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கும்பக பிராணாயாமம் ஸ்டார்ட் பண்ணால் ஹெல்த் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், ஹெல்த் ஃபிட்டாக இருக்குமா? என்னங்க ஏதோ இது இந்த வாட்ச் கேட்குற மாதிரி கேட்குறீங்க, ஹெல்த் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், ஃபிட்டாக இருக்குமான்னு. இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து நிறைய நியமங்கள் நம்ம வந்து கடைபிடிக்கணும். பிராணாயாமம் அப்படின்னு நம்ம பயிற்சி பண்ணும் பொழுதே உடலளவிலும் சரி மனதளவிலும் சரி நிறைய மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்படும். நேரடியாக உடனடியான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உடல் அளவில் ஏற்படும். ஸோ அதற்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது சரியாக இருக்கணுங்க. நம்ம 2 நாளாக வந்து இந்த குண்டலினி அண்டு சக்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ளேலிஸ்ட்டில் 2 வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அந்த நூல் கூட நான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் எல்லாமே நான் தர்றேன். நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருக்குது. குண்டலினி அண்ட் சக்ராஸ்ன்னு சொல்லி ஒரு ரெட் கலர் புக்கு இருக்கும், சரிங்களா. இப்போ அதில் சொல்லும்பொழுது இந்த மாதிரி தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணும்பொழுது நம்மளுடைய குண்டலினி விழிப்படைஞ்சிரும். ஜஸ்ட் பிகாஸ் குண்டலினி விழிப்படைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம நாளைக்கே சித்தராயிரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு ஏகப்பட்ட அந்த பாத்தில் வந்து ஏகப்பட்ட உணர்வு ரீதியான பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அந்த குண்டலினி அதை கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்.
அந்த கிளென்ஸ் ஆகும்பொழுது நம்மளுடைய உடல் ரீதியாக மன ரீதியாக என்னென்னலாம் மாற்றம் ஏற்படும், அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாமே வந்து கடந்த 2 பதிவுகளில் பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பயிற்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா, இது எல்லாம் நடந்து முடிஞ்சு அது வந்து ஓகேயா இப்போ நீ ஃபிட்டு அப்படிங்கும் பொழுது அந்த ஹெல்த் வந்து 100% வந்து அது ரெஸ்டோர் ஆகிருக்கும். உடம்பு வந்து வலுவாக இருக்கும். அது வரைக்கும் இது பண்ண முன்னாடி வரைக்கும் நல்லா தாங்க இருந்தேன். அதுக்கப்புறம் தாங்க எனக்கு நோய் அதிகமாகிற மாதிரி உண்டான ஒரு இது வருது. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் கேட்கறது உண்டு. தொடர்ந்து இப்போ முன்னாடி ஒரு 10 தடவை பண்ணணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். முன்னாடி ஒரு 10 தடவை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த உடலில் வந்து வலி வேதனைகளோ இல்லை ஏதாவது அந்த நோய் அதிகமாகிற மாதிரி தோணுதுன்னா, இப்போ என்னால் 10 வேளை பண்ண முடியலன்னாலும் முடிஞ்ச அளவுக்காவது அந்த 10 தடவை தினசரி பண்ணிடணும். இல்லை அட்லீஸ்ட் கொஞ்சமாவது 10 தடவை பண்ணிடுறதா பெட்ரு. இல்லாட்டி விடாமல் தொடர்ந்து அந்த பயிற்சி அப்படிங்கிறத நம்ம ஈடுபடணும். அப்போ என்னன்னா அந்த கிளென்சிங் வேகமாக நடக்கும்பொழுது என்ன ஆகும், அந்த நோய் வெளியே வரும்பொழுது அதனுடைய கடுமைத்தன்மை வெளியே அதிகமாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ தொடர்ந்து அந்த பயிற்சியை அது அந்த வலிவேதனைகளுக்கு ஏற்றார் போல் முதல்ல நான் நல்லா மூச்சு எழுதி பிடிச்சேங்க, இப்போ என்னால் முடியலைங்க, அளவாக பிடிங்க, திருப்பியும் அதே மாதிரி முழிச்சு. ஆனால் அந்த 10 தடவைங்கிற கவுண்ட்டை மட்டும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூழலுக்கு ஏற்ற மாதிரி சூதானமாக நடந்துக்கணும். ஸோ அந்த ஈவனிங் அப்போ என்ன ஆகும், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை சரி பண்ணணும், முழுக்க சாத்வீகமான உணவாக எடுத்துக்கணும், உப்பு புளி காரம் கம்மி பண்ணிக்கணும், சரிங்களா? வெயில் நேரத்தில் வெளியே சுற்றுறது, இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன் பார்க்குறது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓவராக வந்து நம்மளுடைய அந்த எண்ணங்களுக்கு வந்து அலைபாய விடக்கூடாது. உணர்வு ரீதியாக நம்ம வந்து பாதிப்புக்கு உட்படுத்திக்கக்கூடாது. இந்த ட்ரக்ஸ் மாதிரி இந்த வேறு ஏதாவது பழக்கங்கள் இருந்தால் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இந்த ஜங்க் ஃபுட்டு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கட்டுப்பாடாக இருக்கும்பொழுது உடல் தன்னைத்தானே அந்த கிளென்சிங் ப்ராசஸை வேகமாக நம்ம பண்ணி முடித்து நம்மளை ஃபிட் ஆக்கிரும். அப்படி இல்லாமல் சும்மா இந்த கும்பக பிராணாயாமம் பண்ணுறதுனால மட்டும் நான் ரெடி ஆயிடுவேனா, என் வாழ்க்கை நான் சராசரியாக இருப்பேங்க, இது பண்ண ரெடியாருன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. அப்படியெல்லாம் ஆகாது. அப்படியெல்லாம் ஆகாதுங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஸோ ஆவனா படித்தா தான் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய படிக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்மளால் படிக்க முடியுங்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்குது இல்லையா? ஸோ அதுபோல் பண்ணுனா எல்லாம் நல்லா ஃபிட்டாக தான் இருப்போம், நம்ம ஹெல்த்தியாக தான் இருப்போம். அதற்கேற்றாற் போல் நம்மளுடைய வாழ்வியலையும் மனோநிலையும் நம்ம மாற்றிக்கணும். அதனால தான் நியம பிராணாயாமம்னு வந்தது. சரிங்களா? அந்த முதல்ல நியமத்தை சரி பண்ணும் பொழுது அந்த பிராணாயாமம் சரியாக வேலை செய்ய நமக்கு துன்பங்கள் தெரியாது. அப்படி இல்லாமல் ஏதோ ரேண்டமாக நம்ம பாட்டுக்கு பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அது பாட்டுக்கு வேலை செய்யும். ஆனால் நமக்கு ஒழுக்கம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால அதெல்லாம் அதனுடைய வேலை நமக்கு துன்பமாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் நிறைய பேர் பிரச்சனையில் போய் சிக்கிக்கிறது. ரைட். அடுத்தது டிஎன்பிஎஸ்சி லைப்ரரி. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சில வருடங்களாக திடீர்னு ஒரு வெள்ளை ஒளி குட்டியாக நான் ஏதாவது ஆழ்ந்த வேலையில் இருக்கும் பொழுது அப்படியே கிராஸ் பண்ணி போகுது. அந்த ஒளி எதுக்கு வருதுன்னு தெரியல. சில நேரத்தில் அப்படியே வந்துட்டு அப்படியே வேகமாக அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுது. இதுக்கு என்ன அர்த்தம்? வாமா மின்னல் மாதிரி ஓடிடுதுங்களா? இந்த அடிக்கடி நடக்கிறது உண்டு. நிறைய நேரங்களில் நம்ம அப்படி ஏதாவது நினச்சிட்டு பார்ப்போம். நான் இல்லை இந்த மாதிரியெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. நம்ம ஏதாவது இதெல்லாம் சிறப்பான ஒரு விஷயமா நமக்கு அப்படி இப்படியான்னு பார்க்கும்போது ஏதாவது கையில் ஒரு வாட்ச் இருந்திருக்கும், அதில் மேலே பட்டு இருக்கும், ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் அந்த இடத்துல இருந்திருக்கும், அதில் பட்டு வந்திருக்கும், ஒரு வண்டி கிராஸ் ஆகிருக்கும். ஸோ அது மேலே அந்த வெளிச்சம் பட்டு போயிருக்கு. இந்த மாதிரியெல்லாம் நடந்தது உண்டுங்க. இந்த மாதிரியெல்லாம் நடந்தது உண்டு. ஸோ நம்ம அதை ஏதோ கொஞ்ச நாளெல்லாம் வந்து ஆஹா நம்ம ஏதோ ஸ்பெஷல்யா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அப்புறம் என்ன ரொம்ப ஸ்பெஷலாக இருப்போம் போல் இருக்குது, அடிக்கடி நமக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தான் அப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் தான், ஓ அப்படி ஸ்பெஷலில் இல்லை போல் அப்படிங்கிறது அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலுமே ஆன் ரேர் அக்கேஷன்ஸ் விளக்க முடியாமல் ஒரு சில நிகழ்வுகள் இந்த மாதிரி நடப்பதும் உண்டு. அது ஏன் நடக்குது எது நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஒரு சில நேரங்களில் ஏன்னா இந்த உலகத்தில் நாம் மட்டும் இல்லைங்க, எல்லா நேரத்துலையும் நம்மளால் அது வந்து இப்போ நீங்களே என்ன சொல்கிறீங்க, ஆழ்ந்த வேலையில் இருக்கும்பொழுது இப்போது கவனம் ஒருநிலைப்பட்டு அந்த மூச்சு எல்லாமே வந்து அப்படியே டவுனாக இருக்கும். நம்ம இதை கவனிக்க மாட்டோம். உடல் வந்து எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு கவனிக்க மாட்டோம். இந்த மூச்சு அப்படியே டவுன் ஆகி மனசு ஒருநிலைப்பட்டு நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்கனாலும் சரி, தியானம்ங்கிறது மனம் ஒருநிலைப்படுவது தான். ஒரு வேலை செய்யும்போது அதில் ஒன்றி இருக்கிறதும் மனம் ஒருநிலைப்படுறது தான். இப்போ என்ன ஆகுனா மூச்சு அப்படியே ரொம்ப கிராஜுவலாக டவுன் ஆகிருக்கும். அப்போ கவனம் அங்கே மட்டுமே இருக்கும் பொழுது நம்ம என்ன ஆகும்னா நம்மளோட எனர்ஜி வந்து இந்த அண்டத்தோடு அப்படியே மிக்ஸ் ஆகும். அப்போது இந்த அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சிலதுகள்லாம் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸாக வரும். அது வந்தோன்னு டக்குன்னு இதாகிரும் பாருங்கள், மூச்சு சராசரியாக ஓட ஆரம்பிச்சிடும், புத்தி படப்படன்னு வேலை செஞ்சிடும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போயிடும். அதனால தான் இப்படிங்கிறக்குள்ள நம்ம அப்படியே இருந்தோம்னா இந்த மாதிரி அனுபவங்கள் அடிக்கடி நிறைய தெரிய ஆரம்பிக்கும். பட் நம்மளால் அது டக்குன்னு புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் 90% ஏதோ சுற்றுச்சூழலில் நடந்த ஒரு சில மாறுதல்கள்னால நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும். ஆனால் அந்த 10% அப்படிங்கிறது நடப்பது உண்டு. ஆனால் அதற்கு விளக்கம் சொல்கிறதுக்கு இல்லை. யார் வந்தால் எப்படி வந்தான்னு தெரியலிங்களே, நான் என்னென்னு சொல்ல. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு. அது எனக்கும் என்னன்னு தெரியல, பட் நடக்கும். ஆனால் அது வந்து ஒரு 10% தான்.
நீங்கள் வெயிட்டேஜ் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள், நம்மளை சுற்றி ஏதாவது நடந்திருக்கா நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஏதோ ஒன்று நம்மளை சுற்றி நடந்திருக்குங்கிற ஒரு முடிவுக்கு சென்று விட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? ஏன்னா அதுவே நமக்கு வந்து ஒரு மாதிரி மாயமாக ஒரு மாயையாக உண்டாயிரும். அப்போ என்ன ஆகும்னா, நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சியை விட்டுட்டு நமக்கு ஏதாவது ஸ்பெஷலாக நடக்குது போலன்னா அது மேலே கவனப்பட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அது சரிப்பட்டு வராது இல்லைங்களா? சிவசக்தி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, குண்டலினி ஓப்பனிங் நல்லதா கெட்டதா? நல்ல நாள் பார்த்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லது. கொஞ்சம் நல்ல கெஸ்ட்டாக கூப்பிட்டு வாங்க. அப்படி தான் கேட்டிருக்கீங்க. ஏதோ நகைக்கடை ஓப்பனிங் மாதிரி கேட்குறீங்க. குண்டலினி ஓப்பனிங் நல்லதா கெட்டதா? பிகாஸ் லாஸ்ட் வீடியோவில் சிம்டம்ஸ் சொன்னீங்க. அது எல்லாம் எனக்கு இருக்குது. பட் அதிலிருந்து வெளியே வர்றது எப்படி அப்படின்னா 2வது வீடியோவில் கேட்டிருக்காரு. வீடியோலையும் சொன்னேன், 2வது வீடியோலையும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது ஒன்ஸ் ஓப்பன் ஆச்சா ஆனது தான். அது க்ளோஸ் பண்ணி கடையை சாத்திட்டு டெம்பரரிலி க்ளோஸ்ட் இல்லை பெர்மனெண்ட்லி க்ளோஸ்டுலாம் போக முடியாது. சரிங்களா? ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அதுதான் நம்மளுடைய பரிணாம வளர்ச்சிக்கு உண்டான ஒரு வித்தே வந்து அந்த குண்டலினி விழிப்படைவது தான். என்னமோ விட்ட குறையோ தொட்ட குறையோ இல்லை வாங்கிட்டு வந்த வினையோ அது உங்களுக்கு என்னமோ பண்ணி நீங்கள் அதை விழிப்படைய வச்சுட்டீங்க. பயணம் பண்ண வேண்டியது தான். சரிங்களா? அது வந்து செருப்படி போடுற மாதிரி இருக்கத்தான் செய்யும். பட் இல்லை, அது நம்மளை நல்ல வழியில் தான் கூப்பிட்டு போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சு உணர்ந்து நம்ம பயணிக்கும் பொழுது வாழ்க்கையில் நடக்கக்கூடியதெல்லாம் அனுபவங்களாக மட்டுமே இருக்குமே தவிர இன்பமாகவும் தெரியாது, துன்பமாகவும் தெரியாது. இது ஒரு நிகழ்வா? ஓகேப்பா, அடுத்தது என்ன? அடுத்தடுத்த நொடி கடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து இப்படி நடந்துச்சு அப்படி அதெல்லாம் வெறும் ஞாபகம் தான். அது முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் நம்ம ஞாபகத்தில் தான் அது ஃப்ரெஷ்ஷாக நின்றுக்கிட்டே இருக்குது. அதிலிருந்து விலகிறதுக்கு பயிற்சி செய்கிறோம். அந்த பயிற்சியில் நம்ம வெற்றி அடைகிறோம்னா எல்லாமே அனுபவங்களாக இருக்கும். அதையும் கடந்து வந்துக்கிட்டே இருப்போம். எந்த கீழ்நிலை உணர்வுகளும் நம்மளை பாதிக்காது, எந்த மேல்நிலை உணர்வுகளும் நம்மளை பாதிக்காது. அவ்வளோதான். சரிங்களா? அதனால் சாத்திட்டெல்லாம் போக முடியாது. அது நல்லது தான். எதுக்கு நல்லது? பரிணாம வளர்ச்சிக்கு நல்லது. முக்தி பேருக்கு நம்மளை போய் சென்று அடைவதற்கு அது வந்து ஏதுவான உதவி செய்யும். இந்த உலக வாழ்வுங்கிறது பொய், இது ஒரு மாயத்தோற்றங்கிறது எனக்கு ஒன்று காட்டி கொடுக்கறதுக்கு உதவி செய்யும். அதோட பயணித்து தான் ஆகணும். அதை நிறுத்தலாம் முடியாது. சரிங்களா? ஜீவா மரியன் பாருங்கள், அது நிறுத்த முடியாதுன்னா அதனுடைய வேலையினுடைய வேகத்தை குறைக்கலாம். எப்படி குறைக்கலாம்? நம்ம வந்து அது மேலே இருக்கக்கூடிய கவனத்தை விட்டுட்டு இந்த உலக வாழ்வில் பூரணமாக ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய துன்பமாக நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்தாலுமே அதை புறந்தள்ளிட்டு எனக்கு சுகம்தான் முக்கியம்னு போகலாம். அது சப்டியூ ஆகிருக்காது. அது பாட்டுக்கு அதனுடைய கிளென்சிங்கை பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு சிலர் வந்து ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்தும். அது முடியவே முடியாது, தப்பு இப்படி பண்ணுவோம். அது கீழே டவுன் மட்டும் ஆச்சு உடம்பு வந்து அந்த கிரானிக் டிசீசஸ் எல்லாம் அப்படி தான் வரும். சரிங்களா? நாள்பட்ட வியாதி, அது குணப்படுத்த முடியாத அளவுக்கு போயிடும். அது மட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சரி. அது ஒரு உணர்வு மேலெடுதுன்னா அந்த உணர்வு வந்து அது தப்பு இது தப்பு அதென்ன இதெல்லாம் அப்படி போட்டு உங்களை போட்டு இப்படி கட்டுப்படுத்தி இழுத்து நிறுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே தான் பிரச்சனை வரும். அப்படி பண்ணக்கூடாது. அது உடலை ஃபஸ்ட்டு பாதிக்கும், மனதையும் ரெண்டும் பாதிச்சிடும். ஸோ அவங்களெல்லாம் மீட்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அப்படி மீட்டு கொண்டு வர அளவுக்கு குருமார்கள் இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அந்தளவுக்கு உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிக்காதீங்க. இந்த உலக வாழ்வு காலப்பொழுது விடிஞ்சுதுன்னா இரவு பொழுது வரும், இரவு முடிஞ்சதுன்னா காலப்பொழுது வரத்தான் போகுது. இது போல தான் வாழ்க்கை. ஒரு 50-60 வருஷத்துலேருந்து ஒரு 80 வருஷம் வரைக்கும் இங்கே இருக்கிறோமா, அவரவர் வினைக்கு பொறுத்து அவ்வளோதான், போயிடுவோம். வேறு ஒரு சட்டை போட்டு திருப்பி இங்கே வரப்போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரொம்பலாம் மெனக்கேடு பண்ணணும், உங்களுடைய உணர்வுகள் அவ்வளோ போட்டு டார்ச்சர் பண்ணிக்கணும். உங்களை பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான், சொந்தக்காரன் என்ன சொல்லுவான், அவ்வளோதான் தேவையில்லை. அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. சரிங்களா? அடுத்தவன் வாயில் வயிற்றில் அடித்து நம்ம சம்பாதிக்கக்கூடாது இல்லையா? திருடக்கூடாது, பிறருடைய நிம்மதியை கெடுக்கக்கூடாது, சுயநலத்திற்காக அடுத்தவனை வந்து எந்த வகையிலும் இந்த மாதிரி காயப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி ஒழுக்க நெறியோடு நம்ம வாழ்ந்தால் போதும். ஒழுக்க நெறியோடு வாழும்பொழுது அது பிறருக்கு கசப்பாக தெரியும். போடா விளக்கண்ண வாயான்னு போயிட்டு நீங்கள் வாட்டு உங்களுடைய வாழ்க்கையை ஒழுக்க நெறியோடு வாழ்ந்துகிட்டே போங்க, அது போதும். நீங்களும் ஒரு நாள் சாகத்தான் போகிறீங்க, அவனும் சாகத்தான் போகிறான். ஆனால் நம்மளுடைய நிலை வேறு மாதிரி இருக்கும், அவனுடைய நிலை வேறு மாதிரி இருக்கும். நமக்கு நிலை தான் முக்கியம். இந்த டெம்பரரி லைஃப் மேலே முக்கியம் இல்லை. இதற்கு எல்லாத்திற்கும் குண்டலினியினுடைய விழிப்பு உங்களுக்கு உதவி செய்யும். அவ்வளோதான். ஓகே. ஜீவா மரியன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அகோரிகள் ஏன் அதிக அளவிலான போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறார்கள்? அதற்கும் ஆன்ம முன்னேற்றத்திற்கும் ஏதேனும் தொடர்பு உண்டா அப்படின்ட்டு இருக்கிறதா அவங்க நினச்சிக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம தியானம் பண்ணுறோம், எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி அப்படியே அமைதியாக நிறுத்துகிறோம். இது வந்து
முழுமையாக எண்ணம் ஒருநிலைப்பட்டு அப்படியே அதுக்கு பேர் ஒடுக்கம்னு சொல்கிறது. அந்த ஒடுங்கி நிற்கக்கூடிய நாள் வரைக்கும் பெருவாரியான ஒரு பூரணத்துவத்தை அந்த உணர்ந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படாது. ஆனால் அதுக்கப்புறம் நடந்ததுன்னா அது பெர்மனண்ட்டாக நிற்கும். தி பெஸ்ட் பெர்மனண்ட்டாக நிற்காது. உங்களை வந்து மாற்றவே முடியாது. ஏன்னா யோக வாசிஷ்டமில் வசிஷ்டர் என்ன சொல்கிறாரு, ஒரே நொடிப்பொழுதேனும் நீ வந்து புராணத்தை உணர்ந்தால் போதும். நொடிப்பொழுது அது கண்ட மேனிக்கு நீ ரிட்டர்ன் வந்துட்டேன், ஆஹான்டேன்னா ரிட்டர்ன் வந்துடும். ஆனால் அது கூட உனக்கு போதும். மறுபடியும் நீ உட்காந்தேன்னா ஈஸியாக நீ அந்த வகையில் ட்ராவல் ஆயிடுவே அப்படிங்கிறாரு. ஸோ அந்த நொடி போதும். அந்த ஒரு நொடிக்கு தான் நம்ம மெனக்கட்டுறது, மித்தபடி வரணும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஒரு நொடியில் நம்மளை அங்கே கூப்பிட்டு போயிடும். ஆனால் பெர்மனண்ட்டாக நிற்காது. நீங்கள் திருப்பியும் அந்த போதையை பயன்படுத்தினீங்கன்னா தான் அங்கே போவீங்க. இப்போ இது என்ன ஆகும், இது இந்த உடலை வந்து வலுக்கட்டாயப்படுத்தி உங்களை அங்கே தள்ளுறது. இங்கே ஏகப்பட்ட உங்களுக்கு ட்ராமா இருக்கும். நம்மளுடைய சக்கரங்களில் பூரா ஏகப்பட்ட உணர்வு ரீதியான தடைகள் இது எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் அடித்து நிமித்திட்டு அந்த குண்டலினி விழிப்படையை வச்சு உங்களை ஆஹா சூப்பரா கண்டேன் சீதையை அப்படிங்கிற மாதிரி ஆக்கிரும். ஆனால் ரிட்டன் வந்ததுன்னு வச்சுங்களேன் பேன் ஆயிடுவாங்க. ஏன்னா ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆயிரும். எல்லா சக்கரங்களோட சாமி என்னடா இந்த பாடுபடுத்துறீங்கிற மாதிரி ஆயிடாது. திருப்பி இன்னொரு போதை போடுறீங்க. இப்போ முதல்ல போட்ட அளவே திரும்பியும் போட்டிங்கன்னா அது வேலை செய்யாது. அது ஏற்கனவே டயர்டாக இருக்குது. அப்போ இன்னும் கூட்டணும். அவன் கடைசியில் பைத்தியக்காரனாட்ட ஆயிரும். மூளையும் வேலை செய்யாது, உடம்பு கெட்டு போயிடும். சரிங்களா? ஸோ அது தவறு. அது டெம்பரரி யூசேஜ் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ண கடைசியில் அந்த போதைக்கு அடிமையாகிடுறாங்க எல்லாருமே. இட்ஸ் இஸ் வெரி ராங். ஸோ அதனால் அந்த ஒரு வழிப்பாதையை தமிழ் முறை நமக்கு சொல்லித்தரலிங்க. அப்படி அதுதான் கரெக்டாக சொல்லணும். அந்த ஒரு மூர்க்கத்தனமான முறை தமிழ் முறை அறவே ஒதுக்குகிறது. அதை வந்து நமக்கு சொல்லியே தரல, அறவே ஒதுக்குறது. திருமந்திரம் எடுத்திங்கன்னா அவர் ஒரு லிஸ்ட்டே எழுதுகிறார். திருமந்திரத்துலேயும் இருக்குது. திருமந்திரத்தில் இருக்கா, திருமூலர் கருக்கடை வைத்தியம் ஆறணும்னு நினைக்கிறேன். அதில் சொல்கிறார் அபீனு, கஞ்சா, கல், அப்புறம் பொயில, இது போல் இருக்கக்கூடிய என்ன அந்த ஒரு லிஸ்ட்டு போத வஸ்து எழுதுகிறாருங்க. அது எதை ஒன்றும் ஒரே தடவை நீ தொட்டேனாலும் உன்னுடைய மூளைகளில் வந்து நிறைய கழிவுகள் சேர்ந்துருங்கிறார். உங்களுடைய குண்டலினி விழிப்படைஞ்சு சிரசு வழியாக வெளியே போகாமல் அப்படி ஒரு மாய போர்வை போல் அந்த இடத்துல போத்திருங்கிறார். வேணுமா இந்த வேணை? ஏற்கனவே இருக்கிற கவத்தையே கழட்டுறதுக்கு வழி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கு. இனி எச்சா வேற ஒரு லேயர் வேணையை தூக்கி சேர்த்துணுமா? கருமேகம் போல் சூழ்ந்துருங்கிறாங்க. வெளிச்சமே இருக்காது. அதாவது கருமேகம் சூழ்ந்து என்ன ஆகும், வெளிச்சம் மேலேருந்து சூரியன் வெளிச்சம் வந்துக்கிட்டே தான், ஆனால் பூமிக்குள்ளே வர்றதில்லை. அதுபோல் இந்த போதை வஸ்துக்கள் அப்படி வந்து மூடிடும், உடலில் கழும்பு கூடிருங்கிறாங்க. வேண்டாம், அது நமக்கு ஆகாத காரியம். நம் பெரியவர்கள் நமக்கு சாந்தமான முறையிலேயே இறையை அடைவதற்குண்டான எண்ணற்ற வழிமுறைகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம அதுக்கு மட்டும் போய்க்கும், அதுதான் சரி. சரிங்களா? மைத்திலி G9J அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 3 அல்லது 3.5 ஆண்டுகள் புருவ மத்தியில் மனதை இருத்தி தியான பயிற்சி செய்து வர குண்டலினி விழிப்புணர்வு பெற்று மேலேயும் என்று அறிந்து கொண்டேன். உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? ஓகே, உங்களுக்கு குண்டலினி விழிப்படைஞ்சிருச்சு, அது மேலே ஏறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது சாத்தியம் தானான்னு, அதான் விழிப்படைஞ்சிருந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறீங்களா? அப்புறம் என்ன சாத்தியம் தானான்னு எங்கிட்ட கேட்குறீங்க? அப்போ விழிப்படை இல்லை, அப்படி தானே? ஏன்னா வெளிப்படைஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கிட்ட வந்து கேட்கணும் கூடிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம இதை நான் சொன்னேன்னா அவங்க என்ன கேட்பாங்க, இல்லைங்க ஒரு ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுக்காக அப்படிம்பாங்க. தெரியல உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. நீங்கள் என்னத்தை எதை பார்த்துட்டு எது குண்டலினி வெளிப்படைஞ்சுன்னு நீங்கள் ஒரு கற்பனையில் இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியல. நான் எப்படி இதுக்கு பதில் சொல்ல முடியும்? தவிர நீங்கள் என்ன பயிற்சி பண்ணீங்கன்னு தெரியல. பூர்வ மத்தியை கவனிச்சா குண்டலினி வெளிப்படைங்கிறீங்களா? அடையுங்க, சித்தவருமக்கள் சொல்கிறது போல் அடையுமா? அதை நமக்கு தெரியாது. ஸோ அதனால் எனக்கு தெரியாது. இது சாத்தியம் தானா? சாத்தியம்தான். உங்களுக்கு நடந்ததா? அதை எனக்கு தெரியாது. சரிங்களா? கண்களை திறந்து கொண்டு உருவ மத்தியில் மனதை நிறுத்த வேண்டுமா, அல்லது கண்கள் இரண்டையும் மூடிக்கொண்டு உருவ மத்தியில் கவனம் வைக்க வேண்டும்? அப்போ 3.5 வருஷம் என்ன பண்ணீங்க? எல்லாம் பண்ணி முடிச்சு ஒரு விடை கண்டேன்னு சொல்லியும் போட்டு திருப்பி அந்த பண்ணின ஒரு 3.5 வருஷம் பண்ணதுலேயே வந்து ஒரு கேள்வி கேட்குறீங்களே, தெரியல. நீங்கள் யாருக்கிட்ட போய் இதை கற்றுக்கிட்டீங்க, என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ போய் கற்றுக்கிட்டவங்க யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட கேளுங்க, அதுதான் சரி. நான் உங்களுக்கு எதுவும் சொல்லலை. உங்களுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துருந்துருக்கணும், அவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க. இல்லைங்க நான் யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டேன். யாரை யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டீங்களா கேளுங்க. ஒருவேளை நம்மளை பார்த்து கற்றுக்கிட்டீங்கன்னா நானே சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. புருவமத்தி கவனி அப்படின்னு சித்தபெருமக்கள் சொல்கிறாங்க, நானும் அதுதான் பண்ணுறேன். குண்டலின் வெளிப்படமாக அடைஞ்சிருக்கும். ஆனால் பெரியவர்கள் சொல்லுவது போல் இன்னும் அந்த ஏகாந்தத்தை உணர்ந்தோம்னா எனக்கு இன்னும் ஆகலைப்பா. உங்களுக்கு ஆகிடுச்சான்னு எனக்கு தெரியல சாமி. ஸோ அதனால் ஐ எம் வெரி சாரி, எனக்கு தெரியாது. என்ன அவ்வளோதானா? முடிஞ்சு வச்சா? இல்லையே, இன்னொரு இது இருக்கே, இருங்க ஒரே நிமிஷம்.
ஓகே. நம்மளுடைய தம்பி நவீன் இன்ஃபென்ட் அவர் என்ன கேட்குறாருன்னா, அவங்க வந்து அண்ணா, தம்பி, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து லவ் பண்ணி கடைசியாக அதில் வந்து துன்பப்பட்டதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களாம். இந்த தம்பி கூட 10 வருடமாக ஒருதலை காதலாக பண்ணிகிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு இன்னும் ஒரு 5 நாட்களில் திருமணமாக. பசங்க மட்டும் ஏன் இப்படி பொண்ணு விஷயத்தில் வீக்காக இருக்கும், ஈஸியாக இருந்து வெளியே வர முடியலன்னு. அதாவது ஏன் வந்து ஒரு பெண்ணை பார்க்குறோம் அப்படிங்கிறதே வந்து இன்றைக்கி யாருக்கும் தெரியறதில்ல. அந்த ஆணுக்கு வந்து ஒரு 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 இனம் அப்படிங்கிறது அழியக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆணும் பெண்ணும் சேரணும். இதுதான் முக்கியம் இல்லையா? இது ஒன்றும் பெரிய ராஜவித்தி ஒன்றும் கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தான் அந்த இனம் வந்து விருத்தி அடையும் இல்லையா? இப்போ இதற்குண்டான அந்த ஒரு வித்து யாருக்கிட்ட இருக்குன்னா ஆண்கிட்ட இருக்குது. அப்போ ஈடுபாடு யாருக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் ஆண்கிட்ட தான் கொடுக்கணும் இல்லைங்களா? விதை இருக்குது, நிலம் இருக்குது. விதை இருந்தால் தான் அந்த வித்து வரும். உடனே அப்போ நிலம் வேண்டாமா? நான் அப்படி சொல்லலை சாமி. இப்போ ரீசெண்டாக அது ஒரு பெரிய சண்டையாக இருக்குது. இல்லை, ரெண்டுமே முக்கியம்தான். அந்த அந்த ஸ்டார்டிங் எங்கேங்கிறதுக்கு ஒரு முக்கியம் கொடுங்க. அப்படி தான். அதனால அதுக்கு முக்கியம் இருக்கிற மாதிரி நாமளும் ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ரெண்டுமே முக்கியங்கிறது விட்டுறோம். சரி போடுங்க, என்னமோ பண்ணுங்க, சண்டை போட்டுருங்க. ஸோ அந்த தாட்டை வந்து யாருக்கு அதிகமாக ஊட்டணும்னு சொன்னால் ஆணுக்கு தான் ஊட்ட வேண்டியிருக்கு. அப்போது தேவை என்ன அப்படின்னு சொன்னால் என்னுடைய வம்சம் விருத்தி அடையணும், இதுதான் தேவை. அதற்கே எனக்கு ஒரு பெண் தேவைங்கிற இதுதான், இவ்வளோதான் லாஜிக். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பெண்ணுடைய இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது இந்த உலகத்தில் பொண்ணுக்கு இல்லாத ஆபத்தே கிடையாது. எல்லா வகையிலையும் ஆபத்து இருக்குது. முக்கியமாக ஆம்பளைகிட்டேருந்தே ஆபத்து இருக்குது. சரிங்களா? இது ஒன்று. பெண்ணுக்கு வந்து நிம்மதியாக, சுகமாக, மகிழ்ச்சியாக ஒரு வாழணுங்கக்கூடிய ஒரு எண்ணமும் இருக்குது. அந்த உழைச்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த மெனக்கெடும் பொழுது அவர்களுடைய அந்த உடல் வலு அப்படிங்கிறது ஆணை காட்டலும் கொஞ்சம் கூட குறைவு தான். அப்போது அந்த மாதிரி ஒரு சூழல் இப்படி தான் இயற்கை ரெண்டையும் படைச்சிருக்கு. இப்போது இவங்க 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வர்றாங்க. இங்கே பாரு, எனக்கு என்னுடைய வம்ச விருத்தி ஆகணும், ஸோ அதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணு, உன்னுடைய எல்லா தேவைகளையும் நான் பார்த்துக்கிறேன், உன்னை நான் நிம்மதியாக வச்சுக்கிறேன், மகிழ்ச்சியாக வச்சுக்கிறேன், நீ வந்து என்னுடைய வம்சத்தை விருத்தி பண்ணி நல்லது ஒரு சிசுவை ஈன்று கொடுத்தது மட்டும் இல்லாமல் நல்லபடியாக வளர்த்தி நம்ம குடும்ப பேர் புகழோட நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். அதனால தான் தாயைப்போல் பிள்ளை நூலைப்போல் சேலைங்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா அந்த தகப்பனுடைய ஒரு தேவைங்கிறது ஒரு குறுகிய காலம்தான். அதற்கப்புறம் அந்த உயிரெல்லாம் உருவாகிறதில்ல. உடல் உருவாகும் பொழுது அதனோட அந்த உயிர் கூடும் பொழுது அந்த உடலினுடைய தன்மை எப்படி இருக்கணும், அந்த உடல் செயல்படக்கூடிய விதம் எப்படி இருக்கணுங்கக்கூடியது எல்லாமே அந்த தாயினுடைய விஷயத்தில் தான் இருக்குது. அப்போது கணவனும் மனைவியும் ஒரு சேரக்கூடி எப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்கணும், எங்களுக்கு வரக்கூடிய அந்த சிசு ஒரு என்ன சொல்கிறது, மாபெரும் பராக்கிரமசாலியாக இருக்கணும். அந்த பராக்கிரமத்தை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. உடல் வலுவோ, அறிவினுடைய பலமோ, ஆன்மீக முன்னேற்றமோ, இந்த சமுதாயத்தையே நல்வழி நடத்தி செல்லக்கூடியவனாக இருக்கணுமோ, இது வந்து இருவருக்கும் ஒரு சேர மனதோடு இருக்கணும். அந்த மனதை உண்டு பண்ணி கொண்டு தான் இருவரும் ஒன்று சேரணும். அப்போ அவர்களுடைய எண்ணம் எங்கே இருக்குது, உடலால் ஏற்படக்கூடிய சுகத்தில் கிடையாது. அந்த உடல் இன்பங்கிறது அது இருந்தால் தானே. அது வந்து நேச்சர் நமக்கு வந்து ஒரு ட்ரக் மாதிரி. ஒன்றுமே இல்லாமல் ஒரு மண்ணு மாதிரி இருந்தால் அது போய் நம்ம திருப்பி ஏதாவது ஒரு சோத்தை திரும்பமா என்னையா உப்புச்சப்பு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு சின்ன ஒரு காரமோ உப்போ போடணும்ல, அதுதான் அந்த சுகம்ங்கிற அந்த உணர்வு. அது வந்து இயற்கை நம்மளை வந்து அது மேலே ஈடுபாடு வைப்பதற்காக பண்ணது. இட் இஸ் ஸோ அன்ஃபார்ச்சுனேட். நம்ம அந்த சுகத்து மேலே கவனத்தை வச்சுட்டோம். மேட்ரு அந்த சுகம் இல்லை, அங்கே எதுக்காக அதுங்கிறது தான் முக்கியம்னு. வம்ச விருத்தியாவது வெங்காயமாவது நான் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் போதுங்கிற மாதிரி இன்றைக்கி ஆகிப்போச்சு. அதனால் கூடும் பொழுது இந்த மாதிரி ஒருநிலைப்பட்ட எண்ணம் இல்லை. தனக்கு பின்ன வரக்கூடிய சந்ததி தன்னுடைய குடும்பத்தையும் இந்த மக்களையும் நல்லபடியாக கொண்டு போகணுங்கக்கூடிய எண்ணம் எதுவுமே இல்லை. குழந்தை இருந்தால் சரி, அவ்வளோதான் இல்லையா? முதல்ல கல்யாணம் பண்ணணும், அப்புறம் ஜாலி பண்ணணும், அப்புறம் குழந்தை பெற்றுக்கணும். இதுக்கு 4வதா இதெல்லாம் எதுக்குடா நடந்ததுங்கிற கேள்வி கேட்கணும். அப்புறம் ஆயுசு பூரா நம்ம வந்து எல்லாத்தையும் குறை பேசிகிட்டே நடக்குது. இதுதான் இன்றைக்கி உண்டான ட்ரெண்டு இல்லையா? இது தெளிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆணுக்கு பெண்ணும் வந்து அடிமைப்பட்டு கிடக்க மாட்டான், பெண்ணுக்கு ஆணும் அடிமைப்பட்டு கிடக்க மாட்டான். ஸோ இந்த ரெண்டுமே நான் என்னுடைய தேவை இதெல்லாம் இருக்குது, இந்த தேவைக்காக தான் ஒரு பெண்ணுக்கிட்ட நான் போகிறேன், ஒரு பெண்ணையும் என்னை நாடி வர்றான். அதே போல் பெண்ணும் இந்த மாதிரி எனக்கு தேவைகள் இருக்குது, இதை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஒரு ஆண்கிட்ட போகிறேன். அதே போல் அவனுக்கு ஒரு தேவை இருக்குது, அதனால தான் என்கிட்ட வர்றான். அப்போ இது 2 பேரும் இண்டிவிஜுவலாக சுயநலம்னு இருக்குது. இந்த 2 சுயநலமும் ஒன்றா சேரும்பொழுது என்ன ஆகும், இந்த இருவருக்குள்ளே முதல்ல பொதுநலம் வரும். இதுக்கு பேர் தான் குடும்பம். சரிங்களா? அப்போ இந்த குடும்பங்கிறது கொஞ்சம் விரிவாக பார்க்கும்பொழுது என்ன வரும்,
தகப்பன், தாய், மாமனார், மாமியார், உற்றார், சுற்றம் அப்படின்னு சொல்லி நிறைய வரும். அப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி போகணுங்கிறது. இதுக்கு பேர் தான் குடும்பம். யாராவது அப்படி இதெல்லாம் இப்போ நான் சொன்னது எல்லாமே நிறைய பேருக்கு முட்டாள்தனமாகவே தெரியும். அப்படி தான் இருக்குது இன்றைக்கி சூழல் இல்லைங்களா? நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இது எல்லாமே இன்றைக்கி வாஷ் அவுட் ஆகி போச்சு. அந்த சுகம்ங்கிற அந்த ஒரு உடல் தேவைக்கு மட்டும்தான் இன்றைக்கி இருக்குது. சொல்லப்போனால் அது உடம்புக்கு தேவையெல்லாம் கிடையாது. அது வெறும் மனோமாயி தான். ஸோ அது வந்து இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு சின்ன ஒரு ட்ரக்கு. இது இருந்தால் தானடா நீ வந்து அந்த 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 ஒரு முயற்சிக்கே நீ கொடுக்குறேன் பாருன்னு. நம்ம வந்து அது முயற்சி எதுக்குங்கிற கேள்வி விட்டுட்டோம், முயற்சியில் மட்டும் நின்றுட்டோம். ஸோ அதனால் ஈஸியாக வெளியே வர முடியலேங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ஓ, அது ஏன் தேவை தானா? இப்போ நம்ம அடுத்த கேள்வி என்ன கேட்பேன், இப்போ எனக்கு அது தேவை இருக்கா இல்லையாம்பா. இன்றைக்கி பிழைக்கிற உழைப்புக்கு 50,000 சம்பாதிச்சா கூட நம்ம தனியாக ஒருத்தவன் அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்து வாழ்கிறதுக்கே என்னது நாக்கு தள்ளுதேன்னு ஆகி போயிடுது. நீ ஒரு பிள்ளையப்பா அவன் கூப்பிட்டு வந்து அதுக்கு இன்னும் 2 குழந்தைக்கு கொடுத்துட்டு அந்த இன்னும் ஒரு 4 பேர்த்த சேர்த்திட்டு தேவையா இது அப்படின்னு நான் சொல்லலை சாமி. யோசிச்சான்னா அப்புறம் அவன் முடிவுக்கு வந்துக்குவான். சரி, அதனால என்ன சொல்லுவாங்க, அதனால தான் பெண்களும் வேலைக்கு செல்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதனால தான் நிறைய சமுதாயம் உருப்படாமையே இருக்குது. சரி, அது ஒரு தனி சப்ஜெக்ட்டு. நான் நிறைய தடவை அதை பற்றி பேசியிருக்கேன். எனக்கு அதை பற்றி பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. என்னமோ பண்ணிட்டு போங்க. அதே கேள்வி, மனிதனை விட உயர்ந்த இடத்தில் தேவதைகள் மற்றும் பிற உயிரினங்கள் இருக்கின்றன. ஆனால் மனிதன் சித்தனாகிறான். சரி, மனிதன் வந்து மனிதனை விட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சித்தனை விட உயர்ந்த நிலைக்கு செல்லும். ஆனால் என்ன, இப்போ நாம் ஒரு பிறப்புங்கிற மாதிரி அந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களும் ஒரு பிறப்பு. இப்போ இதுவும் மாயினா அதுவும் மாயை தான். ஆனால் அவர்கள் இடத்துல அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அவ்வளோதான். இப்போ சித்தராகிறவருங்க என்ன பண்ணுறாங்க, இந்த எல்லா நிலைகளையுமே பார்த்துருவாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இதெல்லாம் மாயின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு பூரணத்தோடு கலந்தவர்கள். ஆனால் நமக்கு உயர்ந்த மனிதனை காட்டிலும் உயர்ந்த நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் பூரணத்தோடு கலந்தவர்கள் கிடையாது. நம்ம ஒரு 80 வயசு இருக்கிறோன்னா அவங்க ஒரு 8,000 வருஷம் இருப்பமாக இருக்கும், 80,000 வருஷம் இருப்பாங்களா இருக்கும், 8 லட்சம் வருஷம் இருப்பாங்களா இருக்கும், அது தெரியாது. ஆனால் அவர்களுக்கும் ஒரு காலம் முடிவுங்கிறது உண்டு. சரியா? அப்போது நம்ம சித்தவெரு மக்கள் இது எல்லாத்தையும் கடந்தவர்கள். ஸோ அதனால தான் வந்து சித்தவெரு மக்களே எல்லாத்திற்கும் உயர்ந்தவர்களாக, சித்தவெரு மக்கள்ங்கிற காட்டிலும் ஞானியர்கள், இந்த பூரணத்தை உணர்ந்த ஞானியர்கள் அனைவருமே, சரிங்களா, அவர்களே எல்லாத்திற்கும் சிறந்தவர்கள். அவ்வளோதான். தவிர அந்த இடத்துக்கு போய் நிற்கும் பொழுது யாருமே சிறந்தவர் தாழ்ந்தவர்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒரு இடத்துலேருந்து வந்தால் அதே இடத்துக்கு போகிறோம், அதுவாகவே ஆயிடுறோம். இப்போ யார் பெரியவன் யார் சின்னவன்? சின்ன டம்ளர்லேருந்து தண்ணியை பெரிய டம்ளரில் ஊற்றுனா இது சின்ன டம்ளர் தண்ணின்னு அதுக்கப்புறம் தெரியவா போகுது? அங்கே இருக்கிறது தண்ணி மட்டும்தான். அதுக்கப்புறம் அது பெரிய டம்ளர் தண்ணி கூட கிடையாது, அங்கே தண்ணி மட்டும்தான் இருக்குது. அப்படி தான் அவன் பூரணத்தோடு கலக்கும் பொழுது. ஓகேங்களா? நீங்கள் சென்ற கோயில்களிலேயே பெரிய இம்பேக்ட் ஆர் பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுற கோயில் என்ன? நோ ஐடியா. எனக்கு அப்படி அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே எந்த கோவிலுக்கு செல்லும் போதும் இருந்ததில்லை. நான் தியானம் பண்ணும்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஒரு சுகம் நான் இந்த மாதிரி தனிப்பட்டு ஒரு கோவில்களுக்கு செல்லும்போது இருந்ததில்லை. ஆனால் இந்த கோயிலினுடைய பிரம்மாண்டம், அழகு, இதெல்லாமே நல்லா இருக்கும். அவ்வளோதான். நான் பெருசாக அது மாதிரி ஒரு இது பண்ணதில்லை. நம்ம திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய புண்டரீக பெருமாள் கோயில் அப்படிங்கிறது இருக்குது. அது ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல ஒரு கோயில். அது ஒரு கொஞ்சம் அமைதியாக நல்லா இருக்கக்கூடிய அந்த ஒரு பட்டு நம்ம பேரூர் இருக்குது. ஸோ அப்படின்னு ஒன்றும் இல்லை. எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீல் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பெருசாக வந்ததில்லை. ஸோ நோ ஐடியா. ரைட். ஸோ இதான் இன்றைக்கு உண்டான கேள்விகளும் அதற்குண்டான பதில்களும். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்கள் நிலத்தில் பண்ணி நன்றி.